மதுரையில் தாவேகா சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கேற்பு விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கேற்பு விழாவில் உற்சாகத்துடன் நடனமாடிய மாற்றுத்திறனாளிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தலைமை மாணவரணி சார்பில் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஷேக் முகமது, மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை ஆகியோர் தலைமையில் தெப்பக்குளம் பகுதியிலுள்ள தனியார் மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை அவருக்கு பெண்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இவ்விழாவில் மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்துடன் நடனமாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாற்றுத்திறனாளிகளின் நடனத்தைக் கண்டு அனைவரும் வியப்படைந்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த இரு கையும் இல்லாத இளைஞர் விஜயின் பாட்டுக்கு ஆடிய நடனத்தைக் கண்ட தமிழக வெற்றிக் கழக மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை அவரது காலில் விழுந்தது காண்போருக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றி பெறும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வர் ஆவார். அதுவே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என விஜய் அன்பன் கல்லானை பேசினார். விழாவில் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது.